ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி எஸ்டிஎஃப். இந்த எஸ்டிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி கீழே தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 0.25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டாக இருக்கிறது 5.25. இது வந்து எப்போல்லாம் ரெப்போ ரேட் வந்து குறையுதோ அப்போல்லாம் இந்த எஸ்டிஎஃப்பும் குறையும். சரிங்களா? ஸோ இது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் இந்த எஸ்டிஎஃப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் எப்போல்லாம் பேங்கிங் வந்து எக்ஸஸ் மணி வந்து சர்ப்ளஸ் இருக்குதோ அது எல்லாமே வந்து பேங்கிங் ஆர்பிஐக்கு வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் தான். சேம் அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஎஃப் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸோ இதுவும் வந்து எப்போல்லாம் சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குதோ அதை வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும். என்ன அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு இப்போ கரண்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் 3.35%. பட் ஆனால் எஸ்டிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 5.25%. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து கொலட்ரல். ஓகேங்களா? கொலட்ரல் வந்து ஆர்பிஐ வந்து பேங்க் தருவாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டிஎஃப் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டிக்கு வந்து கொலட்ரல் கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம். சரியா? ஸோ இதை வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் எஸ்டிஎஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.